அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. هذا كتاب أنزلناه مبارك فاتبعوه. صدق الله العلي العظيم. عن أنس رضي الله تعالى عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم إذا دخل رجب قال اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்முயிரதும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் வர இருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, பாக்கியம் நிறைந்த ரஜபு மாதத்துடைய 3வது ஜும்மாவிலே அல்ஹம்துலில்லாஹ் வீற்றிருக்கிறோம். இன்னும் ரஜபு மாதம் முடிய சில நாட்கள், அதை தொடர்ந்து ஷாபானுடைய மாதம், அதை தொடர்ந்து நம்ம ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கின்ற ரமலான் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ரஜபு மாதம் பிறந்ததிலிருந்து நம்ம ஒரு துவா செய்து வருகிறோம். நமக்கு தெரியும், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் இமாம்கள் செய்கிறார்கள். நாமளும் சுன்னத்து தொழுகைக்கு பிறகு நஃபிலான நேரங்களில் அல்லது தனிப்பட்ட முறையில் துவா செய்யும் பொழுதெல்லாம் இந்த துவாக்களை செய்கிறோம். இந்த துவாவுடைய பின்னணியில் பார்க்கும் பொழுது அஹமது ஷரீஃபுடைய 2346வது செய்தியாகவும், தபரானி ஷரீஃபுடைய 3939வது செய்தியாகவும் ஒரு ஹதீஸ் நமக்கு இப்படி கிடைக்கிறது. ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல ரஜப், ரஜபு மாதம் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துவா செய்வார்கள் என்று இந்த ஹதீஸ் ஆரம்பமாகிறது. ரஜபு வந்துட்டா ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப, யா அல்லாஹ் இந்த ரஜபு மாதத்தில் எனக்கு பரக்கத் செய்வாயாக. வ ஷஅபான, ஷஅபான் மாதத்தில் எனக்கு பரக்கத் செய்வாயாக. வ பல்லிக்னா ரமலான், ரமலானை அடையக்கூடிய தௌஃபீக்கை வழங்குவாயாக, பாக்கியத்தை கொடுப்பாயாக என்று இந்த துவாவுடைய பொருள் பெருமானார் செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சார்ந்து இதனுடைய சனதுகள், அதாவது தொடர்களின் அடிப்படையில் சில விமர்சனங்கள் இருந்தாலும் பெரும்பாலான இமாம்கள் இந்த ஹதீஸை ஏற்றி இருக்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் தான் உலகம் முழுக்க ரஜபுடைய மாதத்தில் நம்ம இந்த துவாவை சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த துவாவும் ஓதப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நாமளும் ரஜபு பிறந்து இன்றையோடு 18 நாட்கள் முடிஞ்சிருச்சு. இந்த துவாவை ஓதிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஹைர். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த பரக்கத் என்றால் என்ன? நம்ம நிறைய முறை பயான்களில் கேள்விப்பட்டு இருக்கிறோம். இதே மஹல்லாவில், இதே மெஹராபில் வைத்து நாமும் பரக்கத்து சம்பந்தமாக பல சமயங்களில் பேசியிருக்கிறோம். ஆனாலும் பரக்கத்து சம்பந்தமாக ஒரு தெளிவு நமக்கு இன்னும் அவசியம், தேவை என்பதனால அருமையான சகோதர பெருமக்களே, பரக்கத் என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் எதை பரக்கத் என்றார்கள்? ஏன் ரசூலுல்லாஹ் பரக்கத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? அந்த பரக்கத்தை அடையணும்னா நாம் என்ன செய்யணும் என்பது பற்றிய சுருக்கமான ஒரு சில செய்திகளை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் சுருக்கமாக பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, இப்போ நம்ம ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்கன்னு துவா செய்கிறோம் இல்லையா? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான, யா அல்லாஹ் ரஜபில் பரக்கத்தை கொடு, ஷாபானில் பரக்கத்தை கொடு. யாராவது ஒருத்தர் வியாபாரம் ஆரம்பிக்கிறதா இருந்தால் பரக்கத்துக்காண்டி துவா செய்யுங்கன்னு துவா கேட்குறாங்க. நம்மளும் உடைய வியாபாரத்தில் பரக்கத் செய்வானாக என்று சொல்கிறோம்.
திருமணத்துக்கு போனால் பாரக் அல்லாஹு லக்க ஒ பாரக் அலைக்க ஜமா பைனகுமா ஃபி ஹைர். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அல்லாஹ் உங்களுடைய இருவருடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வானாகன்னு துவாவை சொல்லி கொடுத்தாங்க. இந்த துவாவை செய்கிறோம். இப்போ நமக்கு என்ன கேள்வின்னு சொன்னால், பரக்கத்துன்னு நாம் எதை விளங்கி வச்சுருக்கிறோம்? பரக்கத்தை கொடுன்னு கேட்கிறோம் இல்லையா? ஹைர். இப்போ அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தானா இல்லையா என்பதை எப்படி நம்ம முடிவுக்கு வர்றது? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அல்லாஹ் தஆலா இடத்துல யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடு அல்லது எனக்கு பெண் குழந்தையை கொடு, எனக்கு குழந்தையை கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம். குழந்தை பிறந்துருச்சு, நம்ம குழந்தையை கேட்டோம், அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான் தெரியுது இல்லையா? பரக்கத்தை அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்கிறோமே, பரக்கத்துக்கு உருவம் இருக்கா? பரக்கத்துக்கு ஒரு வடிவம் இருக்கிறதா? பரக்கத் என்ன வடிவத்தில் இருக்கும்? பரக்கத் என்ன உருவத்தில் இருக்கும்? பரக்கத் என்ன நிறத்தில் இருக்கும்? தெரியல. சரி, அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தானா இல்லையா? அப்படி ஒரு கேள்வி கேட்போமே. இப்போ உங்கள் வாழ்க்கை பரக்கத்தாக இருக்கா இல்லையா? உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பரக்கத்தாக இருக்கா இல்லையா? உங்களுடைய வியாபாரம் பரக்கத்தாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்முடைய பதில் என்ன? அதாவது பரக்கத்தை நம்ம கேட்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. பரக்கத்துன்னு என்ன? எதை நம்ம பரக்கத்துன்னு விளங்குறது? பரக்கத்திற்கான டெஃபினிஷன் என்ன? அருமையான சகோதர பெருமக்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பரக்கத்திற்கான டெஃபினிஷனை நம்ம தெரியலன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பரக்கத்தான வாழ்க்கையா இல்லையான்னு நமக்கு தெரியவே செய்யாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? என்னுடைய வாழ்க்கை பரக்கத்தான வாழ்க்கையா இல்லையா என்பதை எனக்கு எப்போ தெரியும்னு சொன்னால், பரக்கத்தின என்னன்னு எனக்கு முதல்ல தெரியணும். பரக்கத்தின என்னன்னு தெரியாமல் பரக்கத்தா இல்லையா நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. அன்பான சகோதர பெருமக்களே, அந்த தொடரில் பார்க்கும் பொழுது பரக்கத் என்பது நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கிட முடியாது. அரபு மொழிக்குன்னு சில சிறப்புகள் இருக்கிறது. நம்ம பலமுறை அரபு மொழி சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். ஒரு சில அரபு வார்த்தைகளுக்கு நம்ம தமிழில் மொழிபெயர்க்கலாம் முடியாது. சும்மா காட்சிக்கு சொல்லலாம் செம்மொழி தமிழ், அதனால் இதில் மொழிபெயர்ப்பு இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால பரக்கத்திற்கு அபிவிருத்தின்னு சொல்லலாமே தவிர அசல் அபிவிருத்தி என்பது வேற, பரக்கத் என்பது வேற. பரக்கத்திற்கு ஒரு தமிழில் மொழிபெயர்க்கவே முடியாது. கிதாபுகள் எழுதுவாங்க மஜ்மூ அத்துல் ஹைர், எல்லா நலவுகளையும் ஒன்று சேர்த்தது தான் பரக்கத். ஒரே ஒரு நலவு கிடைச்சா மட்டும் பரக்கத்துன்னு சொல்லிட முடியாது. என்கிட்ட எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும், என்கிட்ட எதுவுமே நெகட்டிவாக இருக்கக்கூடாது, என்கிட்ட எல்லா நலவுகளும் ஒன்று சேர்க்கணும், அதற்கு பேர் தான் பரக்கத் என்பதாக பரக்கத்திற்கு கிதாபுகளில் விளக்கம் எழுதுவார்கள். அன்பான சகோதர பெருமக்களே, முதல்ல பரக்கத்துடைய முக்கியத்துவத்தை நம்ம விளங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சமயங்களிலேயுமே பரக்கத்தை முன்னிறுத்தி இருக்கிறார்கள். பரக்கத்தை முன்னிறுத்தி இருக்கிறாங்க. அதாவது யாருக்காவது குழந்தை பிறந்துருச்சு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தால் பரக்கத்துக்காக துவா செய்வாங்க. வியாபாரம் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் பரக்கத்துக்காக துவா செய்வாங்க இல்லையா? கல்விக்காக கல்வி படிக்கிறதுக்காக வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்கு துவா செய்திருக்கிறார்கள். திருமணம் முடித்தால் ரசூலுல்லாஹ் பரக்கத்துக்கு துவா செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத், ஒரு ஹதீஸில் இப்படி வருகிறது, யா அல்லாஹ் எனக்கு என்னுடைய மரணத்தில் பரக்கத்தை கூட ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறார்கள். கேட்கும்படி சொல்லியிருக்கிறாங்க. மரணத்தில் கூட ரசூலுல்லாஹ் பரக்கத்தை கேட்டிருக்காங்க. பிறப்பில் ஆரம்பித்து மவுத்து வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தை கேட்டு இருக்கிறார்கள் என்றால் நல்லா புரிந்து கொள்ளணும், பரக்கத்து எவ்வளவு முக்கியமானதுன்னு புரிஞ்சுக்கொள்ளணும். ஹைர். இப்போ பரக்கத் என்றால் என்ன? பரக்கத்துன்னு என்ன நாம் விளங்கி வைத்திருக்கிறோம்? வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால், ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள் நிறையா இருந்தால் அதுக்கு பேர் பரக்கத்து நாம் விளங்கி வச்சுருக்கிறோம். ஒருத்தர்கிட்ட நிறையா பொருள் இருந்தால், எங்கள் மாமிக்கு 12 பிள்ளைங்க, அவங்களுக்கு என்னங்க பரக்கத்தான குழந்தைகள் இருக்குது. அந்த காலத்தினால 8-9 பிள்ளைகள் பெற்றாங்க, பரக்கத்தா பிள்ளை பெற்றாங்க. சரி, அவங்க பரக்கத்தா பிள்ளை பெற்றாங்கன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஒருத்தர் நல்ல வருமானம் இருக்குது, 8-10 கடை வச்சுருக்கிறாரு, லட்சங்களில் டேர்ன் ஓவர் ஆகிட்டுருக்கு, சில நேரங்களில் கோடி வரைக்கும் போகுது. அவருக்கு என்னங்க அல்லாஹ் பரக்கத்தாக கொடுத்துருக்குறான். நீங்கள் எப்படி முடிவுக்கு வந்தீங்க? அவருடைய வருமானம் பரக்கத்தாக இருக்குன்னு எப்படி முடிவுக்கு வந்தீங்க? நிறைய சம்பாதிக்கிறாரு, நிறைய கடை இருக்குது, ஒருத்தருக்கு நிறைய வீடு இருக்குது இல்லையா? 20-25 வீடுகளை வாடகைக்கு விட்டுருக்காரு. அவருக்கு என்னங்க அல்லாஹ் பரக்கத்தாக கொடுத்துருக்குறான். 20-25 வீடு இருக்குது. எப்படி முடிவுக்கு வந்தீங்க? இவருக்கு பரக்கத்தான குழந்தைகள், எப்படி முடிவுக்கு வந்தீங்க? எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இவருக்கு வியாபாரம் நிறைய நடக்குது, அதனால் இவர் பரக்கத்தாக இருக்கிறாரு. இவருக்கு வீடு வாசல் அதிகமாக இருக்குது, அதனால் பரக்கத்து. அதாவது பரக்கத்துன்னு நம்ம என்ன விளங்கியிருக்கோம்னு சொன்னால், நிறையா இருந்தால் பரக்கத்து.
நிறையா இருந்தால் பரக்கத். உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேனே, வியாபாரிகள் நிறையா இருக்கிறதுனால ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, துவா ஓதுறீங்க, ஹஸரத் ஓதி துவா செய்ய சொல்கிறீங்க, நம்மளும் துவா செய்கிறோம். ஹஸரத் பரக்கத்துக்காண்டி துவா செய்யுங்கன்னு சொல்கிறீங்க, நம்மளும் பரக்கத்துக்காக துவா செய்கிறோம். யா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ஹாதா துக்கானி ஃபி ஹாதா திஜாரத்தி, யா அல்லாஹ் இந்த கடையில் பரக்கத்தை கொடு, இந்த வியாபாரத்தில் பரக்கத்தை கொடு, இந்த கொடுக்கல் வாங்கல பரக்கத்தை கொடு அப்படின்னு நிறையா துவா செய்கிறோம். நீங்களும் பரக்கத்துக்காண்டி துவா செய்ய சொல்கிறீங்க, செய்கிறோம். கடை ஆரம்பிச்சாச்சு, நல்ல ஓட்டு முன்னும் பெருசாக ஒன்றும் இல்லைன்னு வைங்களேன். ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம என்ன விளங்கியிருக்கோம்னு சொன்னால், பரக்கத்தான வியாபாரம் சொன்னால் சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கக்கூடாது இல்லையா? அசரு தாண்டணும் சாப்பிட போகிறதுக்கு, அந்த அளவுக்கு கடை பிஸியாக இருக்கணும். கஸ்டமர் வர போக சரக்கு ஏற இறங்க இப்படி பிஸியாக இருந்தால் பரக்கத்து நம்ம விளங்கி வச்சுருக்கிறோமா இல்லையா? ஆனால் அப்படி இல்லை. அதற்கு மாற்றமாக பெரிய வருமானம் ஒன்றும் இல்லை, பெரிய வியாபாரம் ஒன்றும் இல்லை. நம்ம துவாவே அப்படி தானே செய்ய சொல்கிறோம். ஹஸரத் பரக்கத்துக்காண்டி துவா செய்யுங்கன்னு சொல்லும்போது நம்முடைய எண்ணத்தில் என்ன ஓடுது மைண்டில்? நல்ல வியாபாரம் நடக்கணும், நல்ல கல்லை நிரம்பணும், வர்ற சரக்கு பூரா தீந்துடணும், திரும்ப சரக்கை இறக்கணும், திரும்ப விற்கணும். இதுதான் பரக்கத்தான வியாபாரம் நாம் விளங்கி வச்சுருக்கிறோம். நான் புரிதலுக்காக சொல்கிறேன், நம்முடைய மைண்ட் செட் என்னங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். இதுதான் பரக்கத்து நம்ம விளங்குறதுனால. இது மாதிரி இல்லைண்ணே ஹஸரத், என்ன ஹஸரத் பரக்கத்துக்காண்டி துவா செய்யுங்க, ஒன்றும் பெரிய வருமானம் ஒன்றும் இல்லையே, பெருசாக ஒன்றும் வியாபாரம் நடக்கலையே, ஒன்றும் பெருசாக பரக்கத்து இறங்குன மாதிரி தெரியலையே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவோம். ஏன் இந்த முடிவுக்கு வரோன்னு சொன்னால், பரக்கத்திற்கு நாம் ஒரு விளக்க வைத்திருக்கிறோம். நிறைய காசு பணங்கள் புழங்கணும், நிறைய வியாபாரம் நடக்கணும், வரக்கூடிய சரக்கெல்லாம் தீந்துடணும், அடுத்தடுத்து நான் சரக்குக்கு டிமாண்டாகவே இருக்கணும், இதற்கு பேர் பரக்கத்து, கஸ்டமர் லைனில் இருக்கணும் அப்படின்றதான் பரக்கத்து என்பதாக நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம். நல்ல தெளிவாக விளங்கி கொள்ளுங்க, இதுக்கு பேர்லாம் பரக்கத்து கிடையாது. ஒருத்தருக்கு நிறைய காசு பணங்கள் இருக்கா, அவர் பரக்கத்தாக இருக்கான்னு விளங்கி கொள்ளாதீங்க. ஒருத்தருக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்களா, அவர் பரக்கத்தாக இருக்கிறான்னு விளங்கி கொள்ளாதீங்க. ஒருத்தருக்கு நிறைய வீடு வாசல் இருக்கிறதா, அவர் பரக்கத்தாக இருக்கிறான்னு விளங்கி கொள்ளாதீங்க. அவர்கிட்ட அதிகமாக இருக்குது, அவர்கிட்ட கடை அதிகமாக இருக்குது, அவரிடத்துல வியாபாரம் நிறைய நடக்குது, அவர்கிட்ட வீடு வாசல் நிறையா இருக்குது. நிறையா என்ற வார்த்தையை தான் பயன்படுத்த முடியுமே தவிர பரக்கத் என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. ஏன்னா பரக்கத் என்பது வேற, கசுரத் இதற்கு பேர் கசுரத்துன்னு சொல்லுவாங்க. அதிகம்னா கசுரத்துன்னு சொல்லுவாங்க, அரபியில் ஜியாதத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? அல்லாஹ் அவருக்கு அதிகமாக கொடுத்துருக்கிறான். அது பரக்கத்தாயா இல்லையா நம்ம முடிவு பண்ண முடியாது, அது அவருக்கும் அல்லாஹ்வுக்குமானது. ஆனால் நாம் என்ன முடிவு செஞ்சிடக்கூடாது, நிறையா இருக்கிறது பூரா பரக்கத்தாகவும் கம்மியாக இருந்தால் அது பரக்கத்து இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. பரக்கத்துக்கு விளங்குதா? பரக்கத்து என்பது நிறையா இருக்கணும் என்பதல்ல, கொஞ்சமாக இருந்தாலும் வேலை நிறையா நல்லா நடக்கணும் இல்லையா? இவரால் நினச்சி இதில் இந்த வேலை ஆகும்னு நினச்சி பார்க்க முடியாது, ஆனால் அந்த வேலை ஆகணும். பெட்டி கடை வச்சுருப்பார், பெட்டி கடை தான் வச்சுருப்பார், 3 பிள்ளைங்களை திருமணம் முடிச்சு கொடுத்துருப்பார், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் திருமணம் முடிச்சு கொடுத்துருப்பார். இந்த கடையில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துருக்கிறான். சின்ன கடை தான், நம்ம யோசிப்போம் என்னங்க அது இவர் பெரிய வருமானம் இருக்கிற மாதிரி தெரியலையே, ஆனால் 3 பிள்ளைங்களும் செட்டில்டு, நல்லா இருக்காரு, பசங்களை சேஃப்டி பண்ணிட்டாரு, அதற்கு பேர் தான் பரக்கத்து. நம்மளால் நினச்சி இதில் எப்படிப்பா முடிஞ்சிச்சின்னு யோசிக்கிறோமா? யோசிச்சு 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 பதிலே கிடைக்காது. எங்கே பதில் கிடைக்கலையோ அதுக்கு பேர் தான் பரக்கத்து. பதில் கிடைச்சிட்டு அது பரக்கத்து இல்லை. நம்ம யோசிச்சா பதில் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு பேர் பரக்கத்து இல்லை. நான் எவ்வளவுதான் என் மூளையை புழிஞ்சாலும் எனக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்குது, இதற்கு பேர் தான் பரக்கத். இந்த பரக்கத்தை தான் நம்ம அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்கணும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் முன்னிறுத்தினார்கள். இதுதான் இந்த ரஜபு ஷாபானில் நம்ம கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. அதனால் நல்லா விளங்கி கொள்ளுங்க, நிறையா என்பது இல்லை பரக்கத்து. நிறையா சில பேருக்கு இருக்கலாம், ஆனால் அதில் பரக்கத்து இல்லாமல் போகும். குறைவாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வான். ஹதீஸ்களில் ஒரு 2-3 செய்திகளோடு இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவுக்கு வருவேன். முஸ்லீம் ஷரீஃபுடைய ஒரு ஹதீஸ் நமக்கு தெரியும், நம்ம படித்திருக்கிறோம். 2039வது செய்தி. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் சம்பவம், இந்த சம்பவம் நிகழ்ந்தது ஹந்தக்குடைய யுத்தம் நிகழ்ந்த அந்த சமயம். ஹந்தக்குடைய யுத்தம் நிகழ்ந்த அந்த சமயம் நம்ம பல முறை இது சம்பந்தமாக கேள்வியும் பட்டிருப்போம். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மனைவி இடத்துல போனாங்க. இது பாருப்பா, ரொம்ப கடுமையான வெயில், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, ரசூலுல்லாஹ் உட்பட சாப்பிட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க, கடுமையான பசியில் இருக்கிறாங்க. ஹதீஸில் பார்க்குறோம் இல்லையா, சரியான சாப்பாடு இல்லாமல் முதுகு நேராக நிற்காமல் சஹாபாக்கள் கற்களை கட்டியிருந்தார்கள்னு சொல்கிறப்படுது இல்லையா. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில்
அந்த ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மனைவி இடத்துல போனாங்க. நீ ஏதாவது வீட்டில் இருந்தால் சொல்லு, நான் ரசூலுல்லாவை மட்டும் கூட்டிகிட்டு வரேன். அந்த அம்மா சொன்னுச்சு, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு குட்டி ஆடு இருக்குது, புஹைமத்தன் வருது ஹதீஸில். பஹீமத்தன் ஆடு, புஹைமத்தன குட்டி ஆடு, ஒரு 5-6 மாதம் குட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அது அறுத்தோம்னா ஒரு 5-6 கிலோ 6-7 கிலோ தேரும், அவ்வளவுதான். 20-30 கிலோ தேராது, ஒரு 5 கிலோ 6 கிலோ தேரும். அது மாதிரி ஒரு சின்ன குட்டியும் இருக்குது. அதே போல் ஒரு சா கோதுமை இருக்குது. ஒரு சாங்கிறது இன்றைக்கி கிட்டத்தட்ட 2.25 கிலோ 2 கிலோ 300 கிராம் சொல்லப்படுது. அதில் ஒரு கூடுதல் குறைவும் இருக்குது. அதிகபட்சம் ஒரு 2 கிலோ 2.5 கிலோ மாவு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேராக ரசூலுல்லாஹ்ட்ட போங்க. அந்த அம்மா சொல்லி அனுப்புது, வலா தஃப்லஹ்னி பி ரசூலில்லா வ பிமம் மஅஹு. ரசூலுல்லாவை கூட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்திடக்கூடாது. அதாவது என்ன சொல்ல வராங்க, ரசூலுல்லாஹ் வரக்கூடாதுன்னு சொல்ல வரல. நான் இந்த ஆட்டை அறுத்துட்றேன், சால்னா வச்சிடுறேன், இந்த மாவை குழைச்சி ரொட்டி போட்டுடுறேன். நீங்கள் ரசூலுல்லாவையும் ரசூலுல்லாவோடு கொஞ்சம் நபர்களையும், ஒமம் மாஹு, ரசூலுல்லாவோடு ஒரு சில நபர்கள், நான் மாகுன ஒரு 10 பேரை விட குறைவா, இத்தனை பேரை மட்டும் கூட்டிட்டு வாங்க என்பதாக அந்த அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க. சொல்லும்போது அந்த அம்மா சொன்ன வார்த்தை புகாரி முஸ்லீம் ஷெரீஃபில் இந்த ஹதீஸ் இருக்கிறது, வலா தஃப்லஹ்னி, என்ன அசிங்கப்படுத்திடக்கூடாது. ஜாபிர் வீட்டுக்கு போனோம்பா, ஒரு பெரிய எண்ணிக்கையில் போனோம். ஆனால் அங்கே பாருங்கள், ஒரு 5-6 பேர் கூட சாப்பாடு இல்லை, சோறு பத்தலப்பா, ரொம்ப அசிங்கமாக போச்சுன்னு சொல்லி என்ன கேவலமாக ரசூலுல்லாவோ கூட இருக்கக்கூடிய சஹாபாக்களோ பேசிடக்கூடாது. அதனால் எண்ணிக்கையிலே குறைவான நபர்களை அழைச்சிட்டு வாங்கன்னு அந்த அம்மா சொல்ல, இவர் நேராக ரசூலுல்லாட்ட வந்தார். ஹதீஸில் எப்படி வருதுன்னு சொன்னால், வசாரர் துஹு, நான் ரசூலுல்லாவிட்ட ரகசியமாக சொன்னேன். சாரன்னா ரசூலுல்லாவுடைய காதலிய வாயை வச்சு சொன்னேன். தபஹனா புஹைமத்தல்லனா, யா ரசூலுல்லா, வீட்டில் ஒரு குட்டி ஆடு இருந்துச்சு, அந்த ஆடை அறுத்து சால்னா வச்சிருக்கிறேன். ஓ தஹன்னா ஷா அமின ஷைரி, ஒரே ஒரு சா கோதுமை இருக்குது. நல்லா புரியுங்க, சொல்லி கூட்டு வராரு. இந்த மனிதர் ரசூலுல்லாட்ட போய் வெறுமனே சாப்பிட வாங்கன்னு சொல்லலை. ரசூலுல்லாவுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, தனியாக போக மாட்டாங்க, கூட்டமாக தான் போவாங்க. ஏன்னா எல்லாமே பசியாக இருக்கிறாங்க. அதனால் ரசூலுல்லாட்ட அவர் என்ன சொல்கிறாரு, ஒரே ஒரு குட்டி ஆடு இருந்துச்சு, அதை அறுத்தாச்சு, சால்னா கொதிக்குது, ஒரே ஒரு சா கோதுமை, ஒரு 2 கிலோ சானா தெரியும், 2 கிலோ மாவு இருக்குது, அதில் நாங்கள் குழைச்சி ரொட்டி போடலான்னு இருக்கிறோம். அதனால் ஃபத்தஆல அந்த நஃபரும் மஅக, நஃபருன்ற வார்த்தை இந்த ஹதீஸில் வருது. நஃபருன்னு ஒரு 2-3 பேருக்கு நஃபருன்னு சொல்லுவோம். 10 விட குறைவுக்கு தான் நஃபருன்னு சொல்லுவோம். 10க்கு மேலே போய்ட்டால் நஃபருன்னு சொல்ல மாட்டோம். நீங்களும் உங்களோட கொஞ்சம் பேர் எங்களோட வாங்கன்னு அந்த மனிதர் போய் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எழுந்தாங்க. ஃபசாஹன் நபியு, சாஹன்னு சொன்னால் கத்துறதுன்னு அர்த்தம், நேரடி பொருள். சாஹன்னு உரத்த குரலில் கூப்பிடுறதுக்கு சாஹன்னு அர்த்தம். ஃபசாஹன் நபியு, ரசூலுல்லாஹ் எந்திரிச்சாங்க. யா அஹ்ல ஹந்தக், ஹந்தக் வாசிகளே, ஹை வாங்க, தால் வாங்க என்பதாக சொல்லி அவர் சொன்னார். இன்ன ஜாபிரன் கது சனா சுவரன், ஜாபிர் நமக்காக வேண்டி ஒரு விருந்து தயார் செஞ்சிருக்கிறாரு, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, கிளம்பி வாங்க என்பதாக ரசூலுல்லாஹ் அந்த கூட்டத்தை பார்த்து அழைக்கிறார். இவர் என்ன நடக்கக்கூடாதுன்னு இந்த அம்மா சொல்லி அனுப்புனதோ, இவர் என்ன நடக்கக்கூடாது இவர் நினைச்சாரோ அதுதான் அங்கே நடக்குது. இவர் எல்லாத்தையும் கூப்பிடணும்னு கூட்டத்தில் கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் காதில் மட்டும் போய் சொன்னதுக்கான காரணம், வீட்டில் அவ்வளோ இல்லை, வீட்டில் 5-10 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அன்றைக்கி அவர் 1000 பேருக்கு மேலே அங்கே எல்லாம் குழியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பேரும் போய் கூட்டா வேலை ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆனால் ரசூலுல்லாஹ்ட்ட போய் அவர் ரகசியமாக சொன்னார். ரகசியத்தை உடைச்சிட்டாங்க. வாங்கப்பா, இன்ன ஜாபிரன் கத சனா சுவரன், ஜாபிர் நமக்காண்டி பெரிய விருந்து தயார் செஞ்சிருக்கிறாரு, கிளம்பி வாங்க என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஒரு பெருங்கூட்டம் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலான்னு வீட்டை நோக்கி வந்துட்டுருக்கு. வரும்பொழுதே அவர் சொல்லிட்டாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லிட்டாங்க, லா துன்சிலன்ன புருமதக்கும், அதாவது அடுப்பில் சால்னா இருக்கு இல்லையா, அந்த பாத்திரத்தை இறக்கிடக்கூடாது. லா துன்சிலன்னு நீங்கள் இறக்கிடக்கூடாது, நான் வர்ற வரைக்கும் பாத்திரத்தை இறக்கிடக்கூடாது. வலா துஹ்பிசுன்ன அஜீனத்தக்கும் ஹத்தா அஜியன, நான் வர்ற வரைக்கும் பாத்திரத்தை இறக்கிடக்கூடாது, நான் வர்ற வரைக்கும் ரொட்டியை சுற்றக்கூடாது, நான் வரேன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த மனிதர் வேகமாக ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்துட்டார். ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய கூட்டத்தோடு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவர் முன்னாடியே வந்துட்டார். எதுக்கு வந்தார் தெரியுமா? மனைவியை சமாளிக்கணும். ஏற்கனவே அந்த அம்மா சொல்லி அனுப்பிச்சு கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்துடாதன்ட்டு. வீட்டில் என்ன இருக்குன்னு எனக்கும் நல்லா தெரியும், உனக்கும் நல்லா தெரியும், எவ்வளோ பேர் வந்தால் சமாளிக்க முடியும்னு தெரியும். ஆனால் நீ பெரிய கூட்டத்தை கூட்டு வந்து அசிங்கப்படுத்திடாதன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இங்கே வேறு மாதிரி நடந்து எல்லோரும் வந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த மனிதர் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா நேராக ரசூல் மனைவிட்ட போகிறாங்க. அந்த அம்மா எதிர்பார்த்த மாதிரியே சொல்லுது, பிக்க அரபியில் பிக்கன்னு, ஏப்போ உனக்கு அவ்வளோ தூரம் சொல்லணே,
உன்னை எவ்வளோ சொன்னேன் புரியலையா? சில நேரங்கள் நம்முடைய வீட்டுக்காரம்மா நம்ம திட்டுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. உன்னை அவ்வளோ தூரம் சொன்னேனேப்பா, வீட்டில் என்ன இருக்குன்னு நிலைமை தெரியும்ல, வீட்டுடைய நிலைமை தெரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி தானே கூட்டு வரணும். படிச்சுன்னு தெரியும், கூறு கட்ட மனுஷான்னு சொல்கிற மாதிரி அந்தம்மா சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ தூரம் சொல்லியும் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வரியன்ற மாதிரி அந்தம்மா சொல்லும் பொழுது இவர் சரண்டர் ஆகிட்டார். ஹதீஸில் வருது, கது ஃபால்துல்லதி குல்தி. அவர் சொன்ன வார்த்தை, அம்மா கோவப்படாத, நீ என்ன சொன்னியோ அதை தான் நாங்கள் போய் சொன்னேன். நான் ரசூலுல்லாஹ் வெறுமனே வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிடல, வீட்டில் என்ன தயாராக இருக்குது, அது எவ்வளோ பேர் சாப்பிட முடியுன்ற எல்லா விவரத்தையும் சொல்லி, யார் ரசூலுல்லாஹ் நீங்களும் உங்களோட கொஞ்ச நபர்கள் வாங்கன்னு தான் சொன்னேன், நீ என்ன சொன்னியோ அதை தான் நான் போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னேன். ரசூலுல்லாவாக பார்த்து தான் ஒரு பெரிய கூட்டத்தோடு வராங்கன்னு சொன்னபோது அந்த அம்மா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிட்டீங்களே? ஆமாம். ரசூலுல்லாஹ்வுடைய நம்முடைய வீட்டு நிலைமை தெரிஞ்சு தானே ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய கூட்டத்தோடு வராங்க. ஆமாம், அப்போ அது ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சனை, ரசூலுல்லாஹ் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்கிறாங்க. இந்த பெண்மணியுடைய ஈமானை புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல ஹைர் வந்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரத்தில் கொஞ்சம் துவா செஞ்ச ஊதுனாங்க. அதே போல் அந்த மாவில் துவா செய்து ஊதினார்கள். இப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் பாத்திரத்தை திறந்து பார்க்கக்கூடாது, சால்னாவை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரொட்டி சுடுற பெண்களை வர சொல்லுங்கள், மாவு உள்ள பாத்திரத்துலேருந்து மாவு எடுத்து ரொட்டி சுடணும், மாவு இருக்க பாத்திரத்தையும் திறக்கக்கூடாது, சால்னா இருக்க பாத்திரத்தையும் திறக்கக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி நடக்குது. எண்ணிக்கை வராங்க, 10 பேராக வருது. ஹதீஸில் தஃப்சீரில் பார்க்குறோம், 10 பேர் 12 பேர், அந்த வீட்டில் எத்தனை பேர் உட்காந்து சாப்பிட முடியுமோ அத்தனை பேர் வராங்க, சாப்பிட்றாங்க. ஒரு பேட்ச் முடியுது, அடுத்த பேட்ச் வருது, சாப்பிட்றாங்க, போகிறாங்க, அடுத்த பேட்ச் வருது, இப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க, வஹும் உலூஃபுன், அதில் 1000 பேர் இருந்தாங்க. அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டது 1000 பேர். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, என்னுடைய வீட்டில் இருந்தது ஒரே ஒரு சா கோதுமை, 2.5 கிலோ கோதுமை. என் வீட்டில் இருந்து ஒரு 5 அல்லது 6 கிலோ உண்டான குட்டி ஆடு. ஆனால் நாங்கள் அன்று சாப்பிட்டது 1000 பேர் சாப்பிட்டோம். அந்த ஹதீஸ் எப்படி முடியுதுன்னு சொன்னால், இன்ன புருமத்தனா இல்லை தகில்லு கமாஹிய, ஆரம்பிக்கும் போது அந்த சால்னா எவ்வளவு இருந்ததோ அதே அளவில் இருந்தது. இன்ன அஜீனத்தனா இல்லை யுஹ்பரு கமாஹுவ, அந்த மாவு எவ்வளவு இருந்தோ அதே அளவு இருந்தது. மாவு கொஞ்சமும் குறையல, சாலனா கொஞ்சமும் குறையல. ஆனால் 1000 பேருடைய பசி போயிடுச்சு. அருமையான சகோதர பெருமக்களே, கிதாபுகள் எழுதுவாங்க, எண்ணிக்கைன்னு பார்த்தா 1000 பேர் வந்தாங்க. அதில் தெளிவாக 1000 பேர் தெளிவாக இருக்குது. ஒரு சின்ன கணக்கு போடுங்களேன், ஒருத்தர் 3ன்னு வச்சாலும் கிட்டத்தட்ட அங்கே 3000 ரொட்டிகள் சுடப்பட்டு இருக்கணும் குறைஞ்சது. நம்மளை மாதிரி ஆளுங்க கொஞ்சம் கூடவே சாப்பிடுவோம். அன்றைக்கி கடுமையான பசியில் வேறு இருந்திருக்கிறாங்க சஹாபாக்கள் இல்லையா? ஒரு 5ன்னு கணக்கு பண்ணினாலும் 1000 பேருக்கு 5 குறைந்தது 5000 ரொட்டிகள் சுடப்பட்டிருக்க வேண்டும். 1000 பேர் சாப்பிட்டு முடித்திருக்கிறார்கள். இதுக்கு பேர் தான் பரக்கத். இந்த சம்பவத்தை மூலம் நான் சொன்னதுக்கான காரணம், இதற்கு பேர் தான் பரக்கத். நான் பரக்கத்திற்கு முன்னாடி ஒரு விளக்கம் சொன்னேன். எதை நம்மளுடைய அறிவால் சிந்திக்க முடியாதோ, நான் என்னுடைய மூளையை பிழிஞ்சு பார்த்தும் எனக்கு பதில் தெரியலைன்னு சொன்னால் அதற்கு பேர் பரக்கத்து. பதில் தெரிஞ்சுட்டு அதுக்கு பேர் பரக்கத்து இல்லை. பதில் தெரிஞ்சு இதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அது பேர் பரக்கத்து இல்லை. இந்த இடத்துல யாராவது சொல்ல முடியுமா, இந்த மாவில் இத்தனை பேர் சாப்பிட்டதற்கான காரணம் இதுதான் அப்படின்ட்டு? அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேனே, நிறையா இருக்கிறது பரக்கத்து இல்லை, நிறைய இருக்கிறது பரக்கத்து இல்லை. நீங்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரி ரசூலுல்லாஹ் ஊதுனாங்க, பொதுன்னு மாவு அப்படியே பொங்குச்சு, குண்டானில் மாவு 1000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மாவு அதிகமாகச்சு, 1000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சால்னா அதிகமாகிடுச்சுலாம் கிடையாது, மாயாஜாலம்லாம் கிடையாது. அங்கே மாவு எவ்வளவு இருந்துச்சு அவ்வளவுதான், சால்னா எவ்வளவு இருந்துச்சு அவ்வளவுதான். நம்ம யோசிக்கணும், இந்த சால்னால எப்படி 1000 பேர் சாப்பிட்டாங்க? யோசி எவ்வளோ யோசித்தாலும் பதில் கிடைக்கலையா? இதற்கு பேர் தான் பரக்கத். நீ எவ்வளவு அறிவை உன்னுடைய செலுத்தினாலும் உனக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு பேர் தான் பரக்கத். இந்த பரக்கத்தை தான் அருமையான சகோதர பெருமக்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபலையும் கேட்டு இருக்கிறார்கள், ஷாபானிலையும் கேட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், நிறையா இருக்கணும் என்பதல்ல, தேவையில்லை. ஒருத்தட்ட நிறைய காசு பணங்கள் இருக்குது, அவரை பார்த்து நம்ம சங்கடப்பட வேண்டியதில்லை. 10 லட்சங்களில் சம்பாதிக்கிறாரு அல்லாஹ் இவங்க இவ்வளோ பெரிய வருமானம் கொடுத்திருக்கிறானே, தேவையில்லை. வருமானம் குறைவாக இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். கடன் இல்லாமல் வாழ்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம், போய் படுத்தா நிம்மதியாக தூங்குறோம். கடன்கள் மனிதர்களுக்கு இருக்க தான் செய்யும், ஆனால் கழுத்தை நெரிக்கிற மாதிரி கடன் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். பரக்கத்தான வாழ்க்கை. தேவையில்லாத மருத்துவ செலவு இல்லை. நம்மள நிறைய பேர் இருக்கிறோம் இல்லையா, வருஷ கணக்காகிடுச்சு ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சு, பல பேர் ஆஸ்பத்திரியில் தான் குடியிருக்கிறான். நம்ம யாரை வாயை பார்த்து பழக்கிறோமோ, இவ்வளவு காசு பணம் இருக்கே அப்படின்னு யோசிக்கிறோமா, அவன் குடியே ஆஸ்பத்திரியில் தான் இருக்கிறான். சோத்தை விட சாப்பாடை விட மருந்து மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் இல்லையா? அவர்களை பார்த்து நம்ம வாயை பொழந்துக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ் இவனுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிறான் என்பதாக.
இல்லையா? சில பேர் பேசுகிறோம், நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம எப்போ தூங்கினாலும் தூங்கிறோம். சிலர் எவ்வளவு மாத்திரப்பட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளே போகிறதே நிம்மதி இல்லைன்றாங்க. ஆனால் கோடீஸ்வரர்களாக இருப்பார்கள். நம்ம அந்த கோடிகளை பார்த்து வாயை பிளந்து கொண்டு இருக்கிறோம், இல்லையா? கடன் இல்லாத வாழ்க்கை, அல்ஹம்துலில்லாஹ், பரக்கத்தான வாழ்க்கை. தேவையில்லாத மருத்துவ செலவு இல்லை. அப்பப்போ தலைவலி வருது, மருந்து ஒரு மாத்திரை வாங்கி போடுறோம், அல்ஹம்துலில்லாஹ், பெரிய செலவு இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், பரக்கத்தான வாழ்க்கை. நல்ல மனைவி, உலகத்திலே ஆக பரக்கத்தான வாழ்க்கை நல்ல மனைவி. நம்மை புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு, நம்முடைய சுகதுக்கங்களில் பங்கெடுத்துகின்ற அளவிற்கு நல்ல மனைவி, பரக்கத்தான வாழ்க்கை. நம்முடைய பேச்சை கேட்கின்ற நல்ல சாலிகான குழந்தைகள், நம்ம கோடு போட்டு அந்த கோட்டில் நிற்கிற மாதிரியான பிள்ளைகள், இதுவெல்லாம் பரக்கத்தான நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள், நல்ல அண்டை வீட்டுக்காரர்கள். இது எல்லாமே பரக்கத் என்பதாக கிதாபுகள் எழுதுகிறார்கள். அருமையான சகோதரி பெருமக்களே, நிறையா என்பதை விட்டுடுவோம். இங்கேயுமே ரசூலுல்லாஹ் நிறையாவை கேட்கலை, நிறைய கேட்கவும் கூடாது, நிறைய கேட்க வேண்டியதில்லை. நிறையா என்பது ஷைத்தானுடைய சிந்தனை. நான் ஒரு ரெண்டு செய்தியோடு நான் இன்ஷா அல்லாஹ் முடித்துக்கொள்வேன். நிறையா என்பது ஷைத்தானுடைய சிந்தனை. ஏன்னா நிறையாவுக்கு ஒரு அளவே கிடையாது. ₹1,00,000 சம்பாதிக்கிறவன் கோடி ரூபா பார்த்து பொறாமப்படுவான், அவனை பார்த்து நிறையா இருக்கிற மாதிரி தெரியுவான். ஸோ கோடிக்கு வந்த பிறகு நிம்மதி திருப்தி அடையாது. அவனுக்கு இன்னும் அவனோட பெரிய பணக்காரனை பார்ப்பான், இல்லையா? இன்னைக்கு அதை நோக்கி தான் ஷைத்தான் நகர்த்திக்கிட்டே இருப்பான். அருமையான சகோதர பெருமக்களே, சூரத்து தகாசுர் என்ற சூராவில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபீர். இந்த நிறையா அதிகம், இந்த வாயை யார் அடைப்பான்னு சொன்னால், கபரில் நம்ம வைக்கும் பொழுது அந்த மண்ணு மட்டும்தான் நம்முடைய வாயை அடைக்கும். அல்ஹாக்குமுத் தகாசுர், மனிதன் இருக்கிறானே அவனை அதிகம் என்ற வார்த்தை அவனை பாராமுகமாக்கி விட்டது. எப்போ பார்த்தாலும் நிறையா 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 அதிகம் வேணும், இன்னும் அதிகமாக வேணும், இன்னும் அதிகமாக வேணும்னு அதிகத்தின் பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கான். சரி, இவன் ஓடுறான், இவன் எங்கே நிற்பான்? அதிகம்னு ஓடுறான், இல்லையா? இவன் வயிறு எப்போ நிரம்பும்? பெருமான அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹத்தா ஜுர்துமுல் மகாபீர், கபரஸ்தான் மட்டும்தான் நிரப்பும். நிறையாவின் பக்கம் ஓடுகிறவன், அதிகத்தின் பக்கம் ஓடுகிறவன், அது எதுவாக இருந்தாலும் சரி, காசு பணங்களாக இருந்தாலும் சரி, வீடு வாசல்களாக இருந்தாலும் சரி, பட்டம் பதவிகளாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் இன்னும் வேணுன்ற சிந்தனை, இன்னும் அதிகமாக வேணுன்ற சிந்தனை ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், இவன் எங்கே திருப்திப்படுவான்னு சொன்னால், ஹத்தா ஜுர்துமுல் மகாபீர், கபரில் வைக்கப்பட்ட பிறகு கபருடைய மண்ணு தான் இவனுடைய வாயை நிரப்பும். அது வரைக்கும் அவன் வயிறு நிரம்ப மாட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா சூரத் தகாசுர் என்ற சூராவில் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான சகோதரி பெருமக்களே, அதனால் நம்முடைய மூளையிலிருந்து அதிகம்ன்றதை கலட்டிடுவோம். பரக்கத்து நம்ம எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம பரக்கத்தின் துவா செய்கிறோம், ஆனால் உளப்பூர்வமாக அது என்னன்னு புரியாமலே துவா செய்து கொண்டு இருக்கிறோம். பரக்கத்தை கொடுன்னு கேட்குறோம், ஹசரத் பரக்கத்துக்காண்டி துவா செய்யுங்கன்னு செய்கிறோம், உங்களுக்கு பரக்கத்தா வைப்பான், வாழ்க்கை வைப்பான்னு கேட்குறோம். எல்லா இடத்துலையும் பரக்கத்துன்ற வார்த்தையை பயன்படுத்துவோமே தவிர பரக்கத்தின என்ன அந்த புரிதல் இல்லாமல் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அந்த புரிதல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறையா என்பது வேற, பரக்கத் என்பது வேற. நிறையா என்பது நமக்கு தேவையில்லை, அது எனக்கு அவசியமும் இல்லை. எனக்கு நிறைய காசு பணங்கள் தேவையில்லை, எனக்கு நிறைய வீடு வாசல் தேவையில்லை, எனக்கு அதிகமான பிள்ளை செல்வங்கள் தேவையில்லை, எனக்கு நிறைய நண்பர்கள் தேவையில்லை. பரக்கத்தான காசு பணங்கள் தேவை, பரக்கத்தான பிள்ளைகள் தேவை, பரக்கத்தான நண்பர்கள் தேவை, பரக்கத்தான அண்டை வீட்டார்கள் தேவை, பரக்கத்தான வாழ்வு தேவை. இந்த பரக்கத்து தான் எனக்கு தேவை. அருமையான சகோதர பெருமக்களே, பரக்கத்தை நம்ம இப்படி தான் விளங்கணும். அதிகம் என்பது வேற. அதே போல் பரக்கத்தை நம்ம இன்னொரு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதில் சந்தேகப்படக்கூடாது. பரக்கத்தை பெற்று தருகின்ற சில அமல்கள் என்பது இருக்குது. நம்ம வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் ஒரு தனி தலைப்பாக நம்ம பார்க்கலாம். எதையெல்லாம் செஞ்சால் பரக்கத்து கிடைக்கும்னு குர்ஆனில் ஹதீஸில் சில துருப்பு சீட்டுகளை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதை பிடிச்சிட்டு நம்ம பரக்கத்தை பெற முடியும். அது ஒரு தனி தலைப்பாக பார்க்கலாம். ஆனால் பரக்கத்தை நம்ம அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை என்னவென்றால், அந்த பரக்கத்தை நம்ம சிந்திக்கக்கூடாது. நம்ம என் மூளைக்கு அது புலப்படணும், என் மூளைக்கு இது விளங்கணும் என்ற முடிவுக்கு வரக்கூடாது. மூளைக்கு விளங்குனா அது பரக்கத்தே கிடையாது. மூளைக்கு விளங்குனா அது பரக்கத்து கிடையாது. ஆயிஷா அம்மாவை பற்றி ஹஜ்ரத் ஆயிஷா அம்மாவை அறிவிக்கிறாங்க. புகாரி ஷெரீஃபிலே 3097வது செய்தி. ஆயிஷா அம்மா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகின்ற அந்த சமயத்தில் வீட்டில் என்னிடத்துல எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? இல்லா ஷத்ர ஷஈரின் ஃபி ரஃபின் லி. அதாவது ரஃப்னு சொன்னால் பாத்திரம்னு அர்த்தம். அதாவது கோதுமைகளை நிரப்புறதுக்காண்டி, மாவுகளை வைக்கிறதுக்காண்டி ஒரு பாத்திரம். நம்ம டின்னு சொல்கிறோம் இல்லையா, அரிசி பருப்பு நிரப்புறதுக்காண்டி, அது மாதிரி ஒரு பாத்திரத்தை விளங்கி கொள்ளுங்க. அந்த பாத்திரத்தில் ஒரே ஒரு சா, அதாவது ஒரே ஒரு சா கோதுமை மட்டும்தான் என் இடத்துல இருந்துச்சு. அது எப்படி ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா மனைவி ஒரு சா கோதுமை வச்சுருந்தாலோ அதே மாதிரி தான் ஒரு சா கோதுமை என் இடத்துல இருந்துச்சு. ஃபஅகல்து மின்ஹு ஹத்தா தாலலி. ரொம்ப காலம் நான் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்.
ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு அந்த கோதுமை மாவுல இருந்து நான் ரொம்ப காலம் ரொட்டி சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இந்த மாவு எவ்வளவு இருக்குது? ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகும் பொழுது ஒரு சா இருந்துச்சு, அநேகமாக இந்நேரம் தீர்ந்துருக்கணும், இன்னும் தீர மாட்டேங்குதுன்னு சொல்லி அதுலேருந்து ஃபகில் துஹு ஒரு சந்தேகத்தில் நான் அளந்து பார்த்தேன். புரிதலுக்காக சொல்கிறேன். ஒரு வாளியில் அரிசி போட்டு வச்சுருக்குறோம், மண்ணச்சநல்லூர் அரிசி தான் பெரும்பாலும் சாப்பிட்றோமா, போட்டு வச்சுருக்குறோம், எடுக்கிறோம், வருது. சாதாரணமாக ஒரு 26 கிலோ சிப்பமா, 25-26 ஆக்கிட்டாங்க, அதில் ஒரு இது இருக்குது, 26 கிலோ சிப்போ எடுத்துகிட்டே இருக்கோம். அந்த ஒரு வாளியிலேருந்து ஒரு 6-7 மாதம் சாப்பிட்றோம். நாம், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு 6-7 மாதம் சாப்பிட்றோம். நம்மளால் முடியுமா? இதை ஏற்றுக்கவே நம்மளால் முடியல. ஹஸரத் ஒரு சிப்பத்தில் எப்படி 6 மாதம் சாப்பிட முடியும்? இதை நம்புகிற மாதிரி ஆளுங்கள்ட்ட சொல்லுங்கன்னு சொல்லுவோம். இதுதான் பரக்கத்தை பற்றி நம்ம இப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட ஆயிஷா அம்மா ஒரு சந்தேகத்தில் அதை அளந்து பார்த்தாங்க. ஃபகில் துஹு நான் அளந்தேன், ஃபஃபனிய ஹதீஸ் எப்படி முடியுது தெரியுமா? ஆயிஷா அம்மா அறிவிக்கிறாங்க, அதற்கு பிறகு அந்த மாவு தீந்துருச்சு. ரொம்ப காலமாக நான் சாப்பிட்டேன், அந்த மாவு தீரவே இல்லை. எனக்கு எப்போ ஒரு சந்தேகம் வந்துச்சோ அதை அளந்து பார்த்தேன். அளந்ததுக்கு பிறகு அது எவ்வளோ நாள் வரணுமோ அவ்வளோ நாள் வந்து தீர்ந்துருச்சு. உதாரணமாக ஒரு 2 கிலோ மாவு நான் மாதக்கணக்காக சாப்பிட்டேன், தீரவே இல்லை. அளந்து பார்த்த பிறகு அந்த 2 கிலோ மாவு ஒரு வாரம் வருமா, அந்த ஒரு வாரத்தில் அது தீர்ந்துருச்சு என்பதாக ஹஸரத் ஆயிஷா அம்மா அந்த அந்த தன்னுடைய குடும்பத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறாங்க. அருமையான சகோதர பெருமக்களே, காரணம் சொல்லப்படுகிறது. ஏன் தீர்ந்தது என்றால் ஹஸரத் ஆயிஷா அம்மா அதை அளந்தது தான் பிரச்சனை. வருது அல்ஹம்துலில்லாஹ், சுட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதானே, அதை போய் நான் ஏன் பார்த்துக்கிட்டு, எனக்கு என்ன தேவை இருக்கிறது? நான் சொல்கிறது புரியுதா? அங்கே கந்தக்குடி யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் பாத்திரத்தை இறக்காதீங்க, பாத்திரத்தில் எவ்வளவு சால்னா காலியாகின்னு பார்க்காதீங்கன்னு சொன்னதுக்கான காரணமும் இதுதான். மாவு எவ்வளவு தீர்ந்துருக்கு, எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க, எவ்வளவு மாவு தீர்ந்துருக்கு, இதை பார்க்காதீங்கன்னு சொன்னது காரணம் நீ பார்த்தா அது முடிஞ்சிடும். பார்த்தோம், என் அறிவு அங்கே போச்சுன்னா அங்கே பரக்கத்து முடிஞ்சிடும். எப்போ வரைக்கும் என் அறிவை செலுத்தாமல் இருக்கிறேனோ அது வரைக்கும் பரக்கத்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஜுந்தும் மின் ஜுனூதில்லா நாம் குருத்திபி சொல்வார்கள். பரக்கத் என்பது அல்லாஹ்வுடைய படைங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய படையை கண்ணால் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சரி, அதற்கு பிறகும் சரி, பல சமயங்கள் அல்லாஹ்வுடைய படைகள் வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய படையை கண்ணால் பார்க்க முடியுமா? ஜிப்ரீலை பார்க்க முடியுமா? மீகாயிலை பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா? அது மாதிரி தான் பரக்கத்தையும் பார்க்க முடியாது. அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்லை நான் யோசிப்பேன், நான் சிந்திப்பேன்னு நான் அனுபவிக்கிறத விட்டுறணும். மார்க்கம் தெளிவாக சொல்லுது, நீ விளங்கணும்னா பரக்கத்தை விட்டுடு, பரக்கத்து வேணும்னா நீ யோசிக்காத. விளங்க, உன்னுடைய 6வது வரை கழட்டி வச்சுட்டு தான் பரக்கத்தை யோசிக்க முடியும். என் 6 அறிவுக்குள்ள பரக்கத்து கட்டுப்படணும்னா ஒருபோதும் கட்டுப்படாது. இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸோடு நான் முடித்துக்கொள்வேன். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், முஸ்லீம் ஷெரீஃபுடைய 2281வது செய்தி. ஒரு மனிதர் பெருமானார் இடத்துல வந்தார், குடும்பத்துடைய கஷ்டத்தை எல்லாம் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் மாவை கொடுத்தாங்க. மாவு வாங்கிட்டு போனார். ரொம்ப காலம் அந்த மாவை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். ஹதீஸில் வருது, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அவரும் சாப்பிட்டாரு, மனைவி மக்கள் அதில் தான் சாப்பிட்டாங்க. தன்னுடைய விருந்தினர்களுக்கும் அந்த மாவில் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? கிதாபுகளில் ஒரு 2 சான்னு சொல்லப்படுது. 2 கிலோ சாஞ்சுன்னா கிட்டத்தட்ட 4 கிலோவுக்கு நெருக்கமாக, ஒரு 5 கிலோன்னு வைத்துக்கொள்ளுங்களேன் குத்து மதிப்பா. ஒரு 2 சா அளவு தான் மாவு ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. அவர் ரொம்ப காலமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். இந்த ஆயிஷா அம்மாவுக்கு வந்து அதே சந்தேகம் தான் அவருக்கு வந்துச்சு. ரசூலுல்லாஹ் கொடுத்த மாவு இன்னும் தீர்ந்துருக்கணுமே, ஏன் இன்னும் தீரலை? அளந்து பார்த்தாரு, அதற்கு பிறகு தீர்ந்துருச்சு. திரும்ப ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார், யார் ரசூலுல்லாஹ், இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள்கிட்ட வந்தேன், நீங்கள் மாவு கொடுத்தீங்க, அந்த மாவில் ரொட்டி சாப்பிட்டு ரொம்ப காலம் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன், என் மனைவி மக்கள், வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் எல்லோரும் அதில் சாப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகத்தில் அதை அளந்து பார்த்தேன், அதற்கு பிறகு தீர்ந்துருச்சுன்னு சொன்னபோது ரசூலுல்லாஹ் அங்கே தான் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெருமானார் சொன்னாங்க, லவ் லம் தக்கில்ஹு, ஒருவேளை அந்த மாவை நீ அளக்காமல் இருந்திருந்தால், வர்றதை எடுத்து சாப்பிட வேண்டியது, உனக்கு என்ன பிரச்சனை? அளக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்கிது? நீ கேட்ட, நான் கொடுத்தேன், நீ எடுக்கும் போது மாவு வரலன்னா தான் நீ யோசிக்கணும். பாத்திரத்தில் கை வர்ற, மாவு எடுக்கிற, அடுத்து பாத்திரத்தில் கை வர, மாவு தான் வருதில்லை, உனக்கு என்ன பிரச்சனை? நீயே அளக்கிற. லவ்லம் தகில்ஹு, அந்த மாவை நீ அளக்காமல் இருந்திருந்தால் லஅகல்து மின்ஹு, நீ கடைசி வரைக்கும் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப. லகாம லக்கும், உன்னுடைய மவுத் வரைக்கும் அந்த மாவு உன்னோடு இருந்திருக்கும்.
நீ மவுத்தாகிற வரைக்கும். இன்னும் ஹதீஸ் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா இன்னொரு ரிவாயத்தை சொல்கிறாங்க, நீ மட்டும் இல்லை உன்னுடைய சந்ததிகள் கூட அந்த மாவுலேருந்து சாப்பிட்டு இருப்பார்கள். நீ அளந்தது தான் பிரச்சனை, எப்போ உன்னுடைய மூளையை செலுத்தினாயோ அங்கேயே உன்னுடைய பரக்கத்து முடிந்து விட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, பல நேரங்களில் நம்ம அனுபவிச்சிருப்போம். பரக்கத்தை எப்பெல்லாம் அனுபவிச்சிருக்கீன்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஃபீட்பேக் மாதிரி நம்ம கேட்டோம்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் பல கதை சொல்லுவோம் இல்லையா. 100 படி போட்டோம் சார், என் கணக்கு ஒரு 1000 பேர் சாப்பிடுவாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 1200 இலை, ஒரு 200 இலை வாங்கி வச்சேன், 1200 இலை காலி ஆயிடுச்சு, அதனால சாப்பாடு அப்படியே இருக்குது. யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா? இந்த இடத்துல இது பரக்கத்துன்னு தான் விளங்கணும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், சில நேரங்களில் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை கொடுத்தா அங்கே என்னுடைய திறமைன்னு நம்ம சொல்லக்கூடாது. திறமைன்னு நம்ம சொன்னோங்க, அடுத்து அந்த பரக்கத்தை நம்ம அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து இல்லாமல் ஆக்கிடுவான். அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தான், அவ்வளவுதான். பெரிய வருமானம் ஒன்றும் இல்லை, நிம்மதியாக இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தாக இருக்குது. பெரிய மன கஷ்டம், பெரிய நெருக்கடியெலாம் ஒன்றும் இல்லை, பெரிய கடன் தொல்லையெல்லாம் ஒன்றும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். போய் நைட்டு தூங்குனா நிம்மதியாக தூங்க முடியுது, இதுதான் பரக்கத். இந்த பரக்கத்தை தான் நம்ம கேட்கிறோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, பரக்கத் என்பது நிறைய என்று விளங்கணும்னு சொன்னால் அது உண்மையிலேயே பரக்கத்தாக இருக்க முடியாது. பரக்கத்தை அடைவதற்கு பகரமாக முசீபத்தாக நம்முடைய வாழ்க்கையில் அமைந்துவிடும். எனவே அருமையான சகோதர பெருமக்களே, நாம் அல்லாஹு தஆலா இடத்துல பரக்கத்தை கேட்கும்போது இந்த மைண்ட் செட்டில் கேட்கணும். அதாவது சுருக்கமாக பரக்கத்தை பற்றி சொல்லுவாங்க, பொருள் குறைவாக இருக்கும் இல்லையா, பொருள் குறைவாக இருக்கும், ஆனால் அதன் மூலமாக நடைபெறுகின்ற அந்த வேலைகள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பிரம்மாண்டமாக வாக்கி வைப்பான். அருமையான சகோதர பெருமக்களே, எனவே அந்த அடிப்படையில் பரக்கத்தை நாம் வேண்டுவோம். பரக்கத்தான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கு அமைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்களில் வாய்ப்புகள் கிடைத்தால் எந்தெந்த காரியங்களின் மூலமாக பரக்கத்தை அடைவது, பரக்கத்தில் ஓரளவு புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பரக்கத்தை அடையணும், என் வீடு பரக்கத்தாக இருக்கணும், என் வியாபாரம் பரக்கத்தாக இருக்கணும், என் மனைவி மக்கள் பரக்கத்தாக இருக்கணும் அப்படின்னா அதற்குன்னு சில துருப்பு சீட்டுகள், சில க்ளூஸ் இருக்குது. அதை நம்ம செயல்படுத்தினோம் என்றால் நிச்சயமாக நம்ம பரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்து நம்ம இந்த துவாவில் ரஜபு மாதத்தை துவா செய்கிறோம் இல்லையா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், இந்த ரஜபு மாதத்தில் எனக்கு பரக்கத் செய்வாயாக, ஷாபான் மாதத்தில் பரக்கத் செய்வாயாக. வருகின்ற ரமதானை சலாமத்தான முறையில் அடைந்து நல்ல முறையில் அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை தருவாயாக என்று அல்லாஹு தஆலா துவா செய்வோம். அல்லாஹு தஆலா அந்த நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.